கள்ளச்சாராயம் காய்ச்சுவதுக்கான பேர் போன இடமே கல்வராயன் மலை. அங்கிருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்க. இது பத்தி கேட்குறப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஊர் கட்டுப்பாடு இருக்கும், ஊரே சேர்ந்து முடிவெடுத்து ஏலம் விட்டு அப்படி அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது. அதனாலதான் போலீஸுக்கு மற்றவங்களுக்குலாம் எந்த தகவலும் லீக் ஆக மாட்டேங்குது. ஆனால் கல்வராயன் மலையில பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தை உற்பத்தி செய்யறவங்களுக்குலாம் நீங்க சொன்ன கோட்பாடு மாதிரிலாம் இல்லை. பழங்குடிகள் தான் உற்பத்தி செய்யறாங்களா? பழங்குடியில ஒரு சிலர் அவங்களுடைய சுயலாபத்துக்காக அவங்க பிழைப்புக்காக அந்த வேலையை செய்யறாங்க. உற்பத்தி செய்யறவங்க கல்வராயன் மலையில ஒரு பக்கம், அங்க கரியாலூர் காவல் நிலையம் இருக்கு, மதுவிலக்கு பிரிவு இங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கு. அங்க இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கான தொடர்புகள் இருக்கு. யாருக்குமே இந்த சம்பவம் ஒட்டி தான் இன்னைக்குதான் தெரியும், இன்னைக்குதான் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க, கள்ளச்சாராயம் விற்பனை அப்படிலாம் இல்லை. தொடர்ந்து நீண்ட காலமா இருக்கு. கள்ளச்சாராயம் உற்பத்தி செய்யறவரு தயாரிக்கிற மட்டும் இதுல குற்றவாளிகளா சொல்ல முடியாது. அதுக்கு துணையா நீக்கிறவங்களும் இடைத்தரகர்களும் அவங்களும் சேர்த்துதான் இதுல தவறு செய்யறாங்க. இதுல காவலர்களே சிலர் ஊக்குவிக்கிறாங்க. பழங்குடி மக்கள் கல்வராயன் மலையில் இருக்க மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. வாழ்வாதாரம் பறிபோன மக்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு இல்லாத போது கூலி கிடைக்கல. அப்ப அவங்க சட்டத்துக்கு புறம்பான தொழில சாராயம் காய்ச்சுவதும் செம்மரம் வெட்ட செல்வதும் இந்த மாதிரி தொழில ஒரு சிலர்கள் ஈடுபடுறாங்க. அவங்க குடும்பங்களை காப்பாற்றணும். அங்க கிடைக்கிற 200 ரூபாய் 250 ரூபாய் கூலி வச்சு அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. அவங்க எதிர்காலத்துல திருமண நிகழ்ச்சிகள் நல்லது கெட்டதை பார்க்க முடியாது, செய்ய முடியாது. இன்னைக்கு விற்கிற விலைவாசியில குடும்பம் நடத்துறதே பெரிய போராட்டமா இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள்ல தான் ஒரு சில பேர் சட்டத்துக்கு புறம்பான தொழிலாளர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சாராயம் காய்ச்ச ஈடுபடுறாங்க. அதுலயும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர் வருமானம் எல்லாம் கிடைக்க போறது இல்லை. எல்லாத்துக்கும் பங்கு பிரிச்சு கொடுத்து அவங்களுக்கு நிக்கிற கூலியில கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியிலையும் தொடர்புடையவர்களா இருக்காங்களா? இல்ல. தோழர் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லாமல் மாதவச்சேரி, சிறுவங்கூர் இப்படின்னு பல பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட மரணங்கள் நடந்துட்டு இருக்குது. இன்னும் 100 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து இந்த பகுதிகளில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கள்ளச்சாராய புழக்கம், இந்த மரணங்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? கல்வராயன் மலையில தான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலையில் இருக்கிற சாராய தொழிலில் முழுவதுமாக சாராயம் காய்ச்சுபவர்கள் அழிச்சொழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டமாக முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். கடந்த இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்தினம் கூட நாங்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி நாங்கள் போராட்டம் முன்னெடுத்தோம். அதனொட்டி அன்னையினால தான் இந்த இறப்பு செய்திலாம் கேட்குது. இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்காங்கன்னு தகவல் தெரியுது. ஆனால் அன்னைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் தீர்மானம் போட்டு கள்ளச்சாராயத்தை மது ஒழிக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் கல்வராயன் மலையில் இருக்கிற கள்ளச்சாராய உற்பத்தி செய்கிற முழுவதுமாக அழிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்ப்பாட்ட நோட்டீஸ்லாம் போட்டிருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அதாவது ஒரு நோட்டீஸ் போடுறோம், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா அது மக்களுக்கான கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவது அரசு அதிகாரிகள் தான். அதில் எந்த துறை சார்ந்த அதிகாரிகள், காவல்துறையாகட்டும் வருவாய்த்துறையாகட்டும், அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தான் அதை கவனம் கொண்டு நிறைவேற்றணும். ஆனால் இந்த மாதிரி அலட்சியமான ஒரு போக்கினுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயிர் பலிகளை கொண்டு போகிற அளவுக்கான ஒரு பேராபத்தாக முடிஞ்சிருக்கு. கள்ளக்குறிச்சி பகுதியில், கருணாபுரம் பகுதியில் 90% மக்கள் பார்த்திங்கன்னா தலித் மக்கள், எல்லாம் அன்றாட காட்சிகள், ஏழ்மை வறுமை அறியாமல் இருக்க மக்கள், விவசாயம் சார்ந்த கூலி தொழிலாளர்கள். இவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு இன்றைக்கி உயிர் பலி ஆயிருக்கிறது என்பது ஈடுகட்ட முடியாத ஒரு பெரிய ஒரு பேர் ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஓகே, அந்த கல்வராயன் மலையில் காய்ச்சப்படுற அந்த கள்ளச்சாராயம் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா மாவட்டம் முழுக்க? ஆமாம், மாவட்டம் முழுக்க அங்கே இருக்கிறதான் உற்பத்தி ஆகுது. அதாவது சொல்ல போகிற ஒரு அடையாளமான இடம் அங்கே கல்வராயன் மலை. மற்ற பகுதியில் உபரியா அப்படி அங்கங்கே காய்ச்சப்படுறது அப்படிங்கிறது அவ்வளோவா பேர் போனது அல்ல. கள்ளச்சாராயம் காய்ச்சுவதுக்கான பேர் போன இடமே கல்வராயன் மலை. அங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்கிறது. அது குக்கிராமங்கள் போகுது அப்படிங்கிறதுக்கு இருக்குது. அதே மாதிரி பழங்குடி மக்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கான அந்த ஒட்டுமொத்த பேருக்கும் அது ஒரு அவப்பேராகவே இருந்திருக்கு. சட்டத்துக்கு புறம்பான தொழில் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னு அவப்பேர். ஆனால் அது தவறானது. ஒரு சில நபர்களுடைய பிழைப்புக்காக செய்யக்கூடிய வேலை தான் இது. இப்போ அதுதான் இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ இந்த கல்வராயன் மலை அங்கே காய்ச்சப்படுற இந்த கள்ளச்சாராயம் இது பற்றி கேட்குறப்ப எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஊர் கட்டுப்பாடு இருக்கும், ஊரே சேர்ந்து முடிவெடுத்து ஏலம் விட்டு அப்படி அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது.
அதனாலதான் போலீஸுக்கு மற்றவங்களுக்குலாம் எந்த தகவலும் லீக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது உண்மையா? இல்லை, அது வந்து உண்மையான தகவல் இல்லை. அதாவது அங்க மட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் இங்க இருக்க கிராமங்கள்ல கள்ளச்சாராயம் விற்பனை செய்வதற்கு தான் நீங்க சொல்ற மாதிரி தகவல்ல அந்தந்த ஊர்ல ஒரு சில ஊர்ல கிராமங்கள்ல ஏலம் விடுறாங்க. ஊர் கட்டுப்பாட்டுல ஏலம் விட்டு அந்த பணத்தை வாங்கி கோயில் கட்டுறது, ஏதாவது ஒரு பொதுநல நிதிக்காக அதை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த போக்கு இருந்துச்சு. ஆனா பெரும்பாலும் இப்ப அந்த மாதிரி கிராமங்கள் எதுவும் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. ஆனால் கல்வராயன் மலையில பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தை வந்து உற்பத்தி செய்யறவங்களுக்குலாம் நீங்க சொன்ன கோட்பாடு மாதிரிலாம் இல்லை. அவங்க சுயலாபத்துக்காக பழங்குடிகள் தான் உற்பத்தி செய்யறாங்களா? பழங்குடியில ஒரு சிலர் அவங்களுடைய சுயலாபத்துக்காக அவங்க பிழைப்புக்காக அந்த வேலையை செய்யறாங்க. ஓகே, அவங்களுடைய பின்னணி என்ன? கட்சி, அரசியல்? இப்ப இந்த பலம் இல்லாம அவங்களால தனியா செய்ய முடியாது இல்ல? அந்த ஒரு சிலர் அவங்களுக்கு பின்னணியா யார் இருக்கா? கண்டிப்பா அதுக்கு கட்சியுடைய பிரமுகர்கள் அவங்களுக்கு உடனே கூட ஒத்துழைப்பு செய்யறாங்க. அவர்களுக்கும் காவல்துறைக்கான இடைத்தரகர்களாகவும் இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் கள்ளச்சாராயம் காசுபவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடைத்தரகர்களா? கண்டிப்பா இந்த 3 பேருக்கான ஒரு கூட்டு பங்கு இருக்கு. கள்ளச்சாராயம் உற்பத்தி செய்யறவரு, தயாரிக்கிற மட்டும் இதுல நம்ம குற்றவாளிகளா சொல்ல முடியாது. அதுக்கு துணையா நிற்கிறவங்களும் இடைத்தரகர்களும் அவங்களும் சேர்த்துதான் இதுல தவறு செய்யறாங்க. இதுல காவலர்களே சிலர் ஊக்குவிக்கிறாங்க, ஒரு சில காவலர்கள். அதே மாதிரி அவர்களுக்கு இடையில இருந்து மாமூல் வாங்கி இல்ல அந்த பகுதியை சார்ந்து இப்ப உற்பத்தி செய்யறவங்க கல்வராயன் மலையில ஒரு பக்கம், அங்க கரியாலூர் காவல் நிலையம் இருக்கு. அந்த காவல் நிலையம் ஒட்டியதும் இங்க மதுவிலக்கு பேர் என்ன? அந்த காவல் நிலையம் கரியாலூர் காவல் நிலையம். கரியாலூர் அந்த கிராமத்துல இருக்க காவல் நிலையம். மதுவிலக்கு பிரிவு இங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கு. அங்க இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கான தொடர்புகள் இருக்கு. யாருக்குமே வந்து இந்த சம்பவம் ஒட்டி தான் இன்னைக்குதான் தெரியும், இன்னைக்குதான் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க, கள்ளச்சாராயம் விற்பனை அப்படிலாம் இல்லை. தொடர்ந்து நீண்ட காலமா இருக்கு. இதை தன்னுடைய கடமைகளை சரியா அதிகாரிகள் செஞ்சிருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆபத்தை. இங்க கருணாபுரத்துல விசாரிக்கிறப்ப கூட அந்த கோவிந்தராஜன் அப்படின்னு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றவரு, அவர் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேல இதை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இங்க இருக்கிற மக்களே எல்லாருமே ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. அப்ப 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மலையிலையும் காய்ச்சப்படுது. மலையில வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சதுங்கிறது அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பண்பாடு கலாச்சாரம் விசேஷ காலங்களில் அவங்க சாராயம் காய்ச்சது அந்த விசேஷ பண்டிகையில கல்யாண திருமண நிகழ்ச்சியில பயன்படுத்திக்குவாங்க அவங்களுக்குள்ளார. இதுதான் அவங்களுடைய பழக்க வழக்கமா இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறி தொழில் ரீதியா வியாபாரமா மாறிடுச்சு. இப்ப வியாபாரமா மாறும்போது அதை இந்த 25 கடலும் கணக்கிட முடியாது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே கூட இந்த பழக்க வழக்கங்களை இங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதா கொண்டு வந்துட்டாங்க, நடந்துட்டு இருக்குது. இது மலைக்கு கீழே சமவெளியில கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுறது இல்ல? சமவெளியில பெரும்பாலும் இல்லை, அப்படி எதுவும் இல்லை. ஒரு சில இடங்கள் இருக்கலாம், ஏதாவது வாய்ப்புகள், ஏதாவது அது கூட மலை சார்ந்த இடங்கள்ல ஒரு ஓரம்பாரம் மறைவான இடங்கள், ஒரு ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். மையமா சொல்லப்படுற இடம் கல்வராயன் மலை. ஓகே, இப்போ இதுல இந்த அரசியல்வாதிகள், அரசியல் கட்சியினர் அப்படின்னு சொல்றீங்கல்ல, யாரையாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இல்லை, அதில் அப்படி சொல்ல முடியாது. இதில் வந்து ஒருத்தர் 2 பேர் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லலாம். இது பரவலாக எல்லா இடத்துலையுமே அங்கங்கான இடைத்தரகர்கள் மாதிரி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துல எல்லாத்துலேயுமே அரசியல் ஆதரவுகள் இருக்குது. அரசியல்வாதிகளே பிழைப்புவாத சில அரசியல்வாதிகள் அவங்களுக்கு துணை போய் நின்று இடையில நின்று மாமூல் வாங்கி தரது. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியிலையும் தொடர்புடையவர்களாக இருக்காங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. பொதுவாக எந்த கட்சியில் இன்றைக்கி ஆளுங்கட்சின்னு நம்ம குறை சொல்கிறோம், ஏற்கனவே இருந்த கட்சிகள்லையும் சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதும் விற்பனை செய்வதும் இல்லாமல் இல்லை. இன்னைக்கு சம்பவம் தான் இந்த ஆட்சியில். இதுக்கு முன்ன இந்த ஆட்சியிலும் இருந்துட்டு தான் இருந்தது. அதுக்காக ஆட்சிகள் இந்த ஆட்சி அந்த ஆட்சிங்கிறத விட நடைமுறையிலே கள்ளச்சாராயம் தயாரிப்பதும் விற்பதும் இருந்துட்டு தான் இருந்தது. ஓகே, இப்போ இது சம்பந்தமா நீங்க போராட்டம் நடத்துறீங்க, ஏன் அதிகாரிகள் வந்து அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க? அலட்சியம். அதிகாரிகளுக்கு இப்ப மக்கள் மீது இருக்கிற கோரிக்கையை முன்னெடுக்கும் போது அவங்க காட்டுற அலட்சியம் தான். அவர்களுக்கும் வந்து மேல இருந்து அதிகாரிகளுக்கு மேல ப்ரெஷர் பண்றதுக்கான அரசியல் சில முக்கியமான புள்ளிகள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அதுக்கு அவங்களை இடம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது அவங்க அதிகாரிகள் அலட்சியப்படுத்துறாங்க. அதனாலதான் இப்ப நீங்க இதை தொடர்ச்சியா இந்த போராட்டத்தை எடுத்திருக்கீங்களா, இல்ல இப்ப சமீபத்துல தான் எடுத்திருக்கீங்க? தொடர்ச்சியா பல்வேறு கோரிக்கைகளை இது ஒரு முக்கியமான கோரிக்கையை இது எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்ப இந்த கள்ளச்சாராய பிரச்சனைக்கு ஒரு நீண்ட கால தீர்வுனா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இப்ப மக்கள்கிட்ட பேசுறப்ப மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டெய்லியும் சுமை தூக்குற வேலைக்கு போறோம், நீங்க குறிப்பிட்ட மாதிரி விவசாய கூலியா போறோம், பெயிண்டிங் வேலைக்கு போறோம், சித்தாள் வேலைக்கு போறோம், உடம்பு வலிக்குது, சாயங்காலம் வந்து சாராயம் குடிச்சாதான் இல்லை ஏதோ ஒரு மது குடிச்சாதான் வந்து ஒரு ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாஸ்மாக்கு போனால் அங்கே விலை அதிகமாக இருக்குது, பாக்கெட் சாராயம்னா கம்மியாக கிடைக்குது, அதனால் இங்கே வாங்கி நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்களே. அது அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் என்ன நீண்ட கால தீர்வாக இருக்கும்?
அதில் அவங்களுக்கு சரியான ஆலோசனையும் அறிவுறுத்தல் தான் இதில் வேணும். இது வந்து இடைப்பட்ட காலத்தில் யாரும் பிறக்கும் போதே மது போதைக்கு அடிமையாக வரல. இடைப்பட்ட காலத்தில் சில பழக்க வழக்கங்கள் ஏற்படுற பிரச்சனை தான். ஃபிசிக்கலாக அவங்களுக்கு உடம்பு மருத்துவ ரீதியாக என்ன விஷயம் ஆலோசனைகளோ அறிவுறுத்தலோ அதை வழங்கலாம். அதன் அடிப்படையில் சிலரை வந்து திருத்தலாம், மாற்றலாம். இன்னொன்று மது போதைக்கு அடிமைகளை எண்ணிக்கையை குறைப்பதற்கான இது போட ஆபத்துகள் மாதிரி உயிர் போகிற பலிகள் விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம் முன்னோதாரணமாக. இன்னொன்று பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பழங்குடி மக்கள் கல்வராயன் மலையில் இருக்க மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. வாழ்வாதாரம் பறிபோன மக்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு இல்லாத போது கூலி கிடைக்கல. அப்போ அவங்க சட்டத்துக்கு புறம்பான தொழிலில் சாராயம் காய்ச்சுவதும் செம்மரம் வெட்ட செல்வதும் இந்த மாதிரி தொழிலில் ஒரு சிலர்கள் ஈடுபடுறாங்க. அவங்க குடும்பங்களை காப்பாற்றணும். அங்கே கிடைக்கிற 200 250 ரூபா கூலி வச்சு அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. அவங்க எதிர்காலத்தில் திருமண நிகழ்ச்சிகள் நல்லது கெட்டதை பார்க்க முடியாது, செய்ய முடியாது. இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் குடும்பம் நடத்துறதே பெரிய போராட்டமாக இருக்கும். உணவுக்கான பஞ்சமே இருக்குது. அவங்களுக்கு இன்னும் அடிப்படையான வசதிகள் தீர்க்கப்படலை. போக்குவரத்து வசதி, தார் சாலை வசதி, அவங்களுக்கு எட்டக்கூடிய அளவில் கல்வி பயன் கிடைக்கல. இந்த மாதிரி பல இன்னல்கள் மத்திய தான் அந்த மக்கள் வாழ்றாங்க. அப்படிப்பட்ட மக்கள்ல தான் ஒரு சில பேர் சட்டத்துக்கு புறம்பான தொழிலாளர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சாராயம் காய்ச்ச ஈடுபடுறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர் வருமானம்லாம் கிடைக்க போகிறதில்ல. எல்லாத்துக்கும் பங்கு பிரித்து கொடுத்துட்டு அவங்களுக்கு நிற்கிற கூலியில் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதுவும் தவறானது தான். அதை நியாயப்படுத்த விரும்பலை. அந்த தவறை வந்து செய்யக்கூடாதுங்கும் போது சாராயம் காய்ச்சுபவர்கள் நிறுத்தினா தானாக டிஸ்ட்ரிப்ட் வந்து இங்கே குறைஞ்சிரும், இருக்காது. அப்போ சாராயம் காய்ச்சவருக்கு மறுவாழ்வு அடிப்படையில் காவல்துறையாகட்டும், வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகமாகட்டும் அவங்களுக்கு ஆலோசனையும் விழிப்புணர்வு கொடுக்கலாம். மறுவாழ்வு அடிப்படையில் அவங்களுக்கான வேறு கடனுதவி செஞ்சு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம். அப்போ அவங்க சாராயம் காய்ச்ச மாட்டாங்க. அந்த தொழில் தவிர்க்கப்படலாம். இது போல ஆபத்தான நிகழ்வுகள்லாம் தவிர்க்கலாங்கிறது எங்களுக்கு கோரிக்கை. இந்த கல்வராயன் மலையில் இருக்கிற பழங்குடி மக்கள் வேற என்ன மாநிலங்களுக்கு வேலைகளுக்கு போறாங்களா? என்னென்ன மாதிரி வேலை? மிளகு எடுக்கிறதுக்காக போறாங்க. அங்க வந்து குடும்பமா போயிடுவாங்க. எல்லாமே போறாங்க. ஆந்திரா போறாங்க, கர்நாடகா போறாங்க, கேரளா போறாங்க. எல்லா இடத்துக்குமே வந்து தொழிலாளர்களாக போறாங்க, இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள். இப்போ இது ஒரு முழுமையான தீர்வுனா இந்த பழங்குடி மக்களுக்கு ஒரு முழுமையான ஒரு வாழ்வாதாரத்தை அரசு ஏற்படுத்துறது தான் தீர்வாக இருக்கும்ன்றீங்க? கண்டிப்பாக அவங்க வாழ்வாதாரத்தின் மீது அக்கறை காட்டணும். அவங்க வாழ்வாதாரத்துக்கான மறுபரிசீலனை செய்யணும். அங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். அங்கே அவங்க வசிக்கிற இடத்துல விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கலாம். இதே கள்ளச்சாராயத்துக்கு உபரியாக கீழே கிடக்கிற கொட்டி கிடக்கிற கடுக்காய் பயன்படுத்துகிறாங்க. அங்கே கடுக்காய் விளைச்சல் நிறைய இருக்குது. ஆனால் அந்த கடுக்காய் கொண்டு கடுக்காய் தொழிற்சாலை அமைக்கலாம். அப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் போது கூலி கிடைக்கும் போது இப்படி சட்டத்துக்கு புறமான தொழில்கள் ஈடுபடுறதை தவிர்க்கலாங்கிறது நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்போ இந்த கல்வி இதெல்லாம் எந்த அளவுக்கு அங்கே கல்வராயன் மலையில் இருக்கிற பழங்குடி மக்களுக்கு கிடைச்சிருக்குது? அது போக அங்கே என்ன பிரதானமான தொழிலாக இருக்குது? சமவெளியை விட அங்கே ரொம்பவே ஒரு 25% தான் கல்வி அவங்களுக்கு. இங்கேருந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் உள்ளே போயிருக்கிற குக்கிராமில் இருக்க மக்கள் எல்லாமே கல்வி பயன் பெறுவதற்காக அந்த மாணவர்கள் அங்கேருந்து வரக்கூடிய இடத்துக்கு ஒரு போக்குவரத்து வசதியோ சாலை வசதி கிடையாது. ஏதோ அவங்க அங்கேருந்து வந்து தங்கியிருந்து ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும். ஹாஸ்டலில் தங்கி படித்தாலும் போதுமான இட வசதி இல்லை, சரியான உணவு முறைகள் இல்லை, அவங்கள பராமரிக்கான திறன், நல்ல வசதி வாய்ப்புகள் சரியானதாக சம அளவு அங்கே கிடைக்கிறது இல்லை. எல்லாமே அந்த மக்களுடைய அங்கே பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை வந்து வீணாகுது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் வந்து பாழாக்கப்படுது. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி.